ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் தான் அவங்க அதி பாய்ஸோட சீசன் 2ஓட எபிசோட் 2 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஐ மீன் சீசன் 1 டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுனுக்கு இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் ட்ரான்ஸ்லசென்ட்டாக பார்த்தீங்க ஷாக் கொடுத்துருப்பாங்களே, இப்போ டிக்கில் தூக்கி போட்டு அவனை தூக்கி போயிட்டு இருக்காங்க. அவன் செத்துட்டா நினச்சதை தூக்கிட்டு போகிறாங்க. பட் ஆந்தி வேலை தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சாவலன்னு தெரியுது. ஸோ இப்போ அவனை என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம்ஸ் டீலர் மாதிரி தான் ஃபஸ்ட்டு தெரியும். புச்சரை பார்க்கும்போது டேய் நீ இன்னும் சாவலையாடா அப்படின்ற கணக்கில் தான் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வெளியே வாடா உனக்கு சர்ப்ரைஸுக்குன்னு கூப்பிட்டு போய் கார்டிக்கில் இருந்தால் ட்ரான்ஸ்லசென்ட்டை காட்டியிருப்பாங்க. டேய் இவன் எதுக்கு ஏமேரியா கூப்பிட்டு வந்த ஒழுங்காக தூக்கிட்டு போய் அப்படின்னு என்ன சொன்னாலும் அவன் மூஞ்சியை பார்த்துட்டாங்கன்னா இப்போ நீ மாட்டிக்கிட்ட, ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி புச்சர் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ராக் பண்ணுறாரு. ஸோ புச்சரை பொறுத்த வரைக்கும் யாரும் எக்கட கிட்ட பரவாயில்ல, ஏன் வேலை ஆகணும். ஸோ அவரோட பழி வாங்குறேன்னுன்றது இந்த அளவுக்கு போய்க்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ தன்னோட பழி வாங்குறேன்னா எந்த அளவுக்கு போகுன்றதை புச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோவன்றது இவங்க எல்லாத்துக்குள்ளேயுமே இருந்துகிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிக்குமே அந்த மாதிரி தான். ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லி எப்படியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு மனசு மாற்றி அவனை பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண வச்சிடறான். அண்ட் இப்போ ஏ ட்ரெயினை காட்டுறாங்க. ஆக்சுவலி கேன்சரில் பாதிக்கப்பட்ட ஒரு பையனை ட்ரான்ஸ்லசன் தான் பார்க்க வரதான் தான் இப்போ அந்த இடத்துக்கு ஏ ட்ரெயின் மாதிரி வந்திருக்கான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எகைன் அந்த கம்பெனியோட பாலிசிக்காக தான். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் இவங்களை எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் சொல்கிறது தான் செய்யணும், நான் சொல்கிறது தான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இங்கே போஸ்ட் வந்துமே ஏட்ரெயின் தான். அதை ஆஷ்லியும் ஸ்டில்வெல்லும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு, அதாவது போய் சரி பண்ணு அப்படி மாதிரி சொல்லி அமுச்சு விட்ருப்பாங்க. ஸோ உங்களோட ரெப்புடேஷன் மெயின்டைன் பண்ணுறதுல அந்தளவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா குறியாக வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட்டுமே அங்கே பார்த்தீங்கன்னா அவளை வேறு ஒரு வேலைக்காக கூப்பிட்டு இருக்காங்க. விருப்பமே இல்லைனாலும் இந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்துட்டதுனால வேறு வழியெல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒர்க் பண்ண போகிறது டீப் கூட ஒரு பெட்ரோலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவனை எப்படியோ தூக்கிட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு கேஜில் அவனை கரண்ட் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க வெளியே வராதபடி. ஸோ இப்போ அவனை எப்போ கொள்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கின்னு கார்பனால் ஆனது. ஸோ அப்போ அதை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போக முடியாது. சரி இப்போ அவனை எப்படி தாண்டா போட்டு தள்ளுறது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹியூய் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கு. அவனை கொல்ல போறீங்களா, பின்ன அவனுக்கு விருது வைக்க வாழ்ந்தோன்னு கூப்பிட்டு வந்தோம், போட்டு தள்ளுறது தான் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டில்வெல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஹோம்லேண்டருக்கு பால் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மகேஷ்பாபு டைலாக் இவருக்கு கரெக்டா பொருந்தும். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். அண்ட் இப்போ ஸ்டில்வெல் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் அவரோட கண்ட்ரோல் எப்படி வச்சிருக்க அப்படி மாதிரி காட்டியிருக்காங்க. செடியூஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ ஹோம்லேண்டர் எப்படியாப்பட்ட ஆள், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெளியே தான் பயங்கரமான ஆள், பயங்கர குலகாரன், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தை மனசுக்காரன். ஐ மீன் அப்படி குழந்தை கிடையாது, ஒரு சைக்கோ குழந்தை அப்படின்ற மாதிரி வேணால் வச்சுக்கலாம். அண்ட் இப்போ ஹியூயுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாயிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஹியூயி செம்ம கோவத்தில் இருந்துகிட்டு இருக்கான். ஸோ அவன் கோவத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு செவத்தில் பஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோவம் வந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டீப்பாக நம்ம ஹோம்லேண்டர் கூப்பிட்டு மிரட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா போன எபிசோடில் ஒரு ஃப்ளைட்டே ஹோம்லேண்டர் மூழ்கி அடிச்சிருப்பான். அதை பற்றி ஸ்டில்வர் கிட்ட சொன்னது டீப் சொல்லிட்டான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டருக்கு பிடிக்கல. இனிமேல் என்ன மேட்டர்னாலும் நீ என் கிட்ட தான் டேரெக்டாக வந்து சொல்லணும், அங்கே போனேன்னா அவ்வளோதான்ற மாதிரி கழுத்தில் கையை வச்சு பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டு இருப்பான் லிட்டரலாக. ஸோ இப்போ ஹியூயுமே அவனை கொள்றதுக்காக கார்பன் புல்லட் ஒன்று ரெடி பண்ணி இருந்திருப்பான். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போய் ஷூட் பண்ணும்போது அவசரப்பட்டு புச்சர் ஷூட் பண்ணி விட்ருவான். புல்லட் வேறு ஏதோ ஒரு இடத்துல பட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ அந்த புல்லட் பட்டத்தில் மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சீனிங்கில் ஒரு கவர் போட்டிருப்பாங்க டேப்லாம் வச்சு, இவங்ககிட்ட இருக்க சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடாது அந்த சிப் அப்படின்னு. ஸோ இப்போ அந்த கவரில் ஒரு சின்ன ஓட்ட விழுந்தனால சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகி ஒரு ஸ்மால் அளவுக்கான சிக்னல் வெளியே ரிசீவ் ஆகிட்டு இருந்திருக்கு. அது எப்படியோ பார்த்தீங்கன்னா அது பக்கம் வாட்டில் இருக்கிற அந்த ஒரு டெக்னிக்கல் டீம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் இப்போ ஸ்டார்லைட் டீப் ஒரு பேட்ரோல் போனாங்களே, ஆக்சுவலி இது எல்லாமே செட்டப் தான். ஸோ செட்டப் பண்ணி இந்த இடத்துல அவங்களே பார்த்தீங்கன்னா ஆட்கள்லாம் வர வச்சு இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம புச்சர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூசனை தான் மீட் பண்ணியிருக்காங்க. சூசன் ட்ரைனர் இவ பார்த்தீங்கன்னா டெபுட்டி டைரக்டர், சிஇஓட டெபுட்டி டைரக்டராக காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டருக்கும் புச்சருக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பாய்ஸ்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க சிஏக்காக. சூப்பர் ஹீரோஸை பற்றி வெளியுறத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டணும் அப்படின்றதுக்காக. பட் இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாது, அப்படியே விட்டுரு என்ன தான் இவங்க சொன்னாலும் புச்சர் கேட்குற மாதிரி தெரில. ஸோ அவங்ககிட்ட ஒரு லீடு இருக்குது, அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண என்ன சொன்னாலும் சூசன் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரில. ஆக்சுவலி காமிக்ஸில் உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில அப்படி இப்படி மேட்டர்ஸுமே நடந்துட்டு இருக்கோம். சிஏஎல்எஸில் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக காட்டல. இப்போ ஹியூயி ட்ரான்ஸ்லசென்ட்டுக்கு தண்ணி கொடுக்க போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. தண்ணி கொடுத்து அது சில விஷயத்தையெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா நினச்சாலும் அவன் பிடி கொடுக்க மாதிரி தெரில. இவங்களை பற்றினா ஒரு மாதிரி வித்தியாசமாக அவன் பேசிக்கிட்டு இருக்கான். லைக் நீங்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது, நான்லாம் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா, நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க, சீக்கிரமே அவனை போட்டு தள்ள போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவன் இங்கே கைதியாக இருந்துமே அவங்கள மிரட்டிக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கான். ராபினை கொண்ட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவன் எங்கே போயிட்டு வந்து ஏட்ரின் எங்கே போயிட்டு வந்திருக்கான் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹியூயி அவன்கிட்ட கேட்க வந்திருக்கான். பட் அவன் பிடி கொடுக்குற மாதிரி தெரில. இப்போ என்னதான்டா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஒன்று நடந்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிட்ட நம்ம மேடன் ஸ்டில் பேசுற மாதிரி காட்டி மிலிட்டரிக்குள்ளே எப்படியாவது சூப்பர் ஹீரோஸ் இன்வால்வ் பண்ணும் அப்படின்றது தான் இவங்களோட ஐடியாவே. பட் அவங்க அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை வச்சு எப்படி வர பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணான்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் சைடில் நம்ம ஆனியை காட்டுறாங்க. ஆனி பார்த்தீங்கன்னா இடத்துல போகும்போது அங்கே ஒரு 2 பேர் ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்க மாதிரி காட்டுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அடி பொழந்து எடுத்துடுறா. இது எவனோ ஒருத்தன் வீடியோவாகவும் எடுத்துடுறான். அண்ட் இப்போ நம்ம ஹியூயிக்கும் அண்ட் கட் பண்ணி நம்ம ஹியூயிக்கும் ஃப்ரெஞ்சிக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெஞ்சு யார் எப்படிப்பட்டவன் என்ன வேலை செய்யறான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு லைட்டாக ரீல் பண்ணியிருப்பாங்க. அவன் அந்த இடத்துல நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை தெரிஞ்சிச்சு. அவன் ஒரு வேலை செய்ய நினைக்கிறான், பட் அதை விருப்பம் இல்லாமல் செய்கிறான். ஆனால் அவன் செஞ்சுட்டு தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்டரி செக்ரட்டரிக்கால ஸோ அவனை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்க மாதிரி பார்த்துருக்காங்க. அவன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு பிளாக்மெயில் பண்ண பார்த்துருக்காங்க. பட் அது பொண்ணே கிடையாது, ஆம்பளை. இவன் பார்த்தீங்கன்னா டாப்பிள் கேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனால் ஷிஃப்ட் பண்ண முடியும் யாரா மாதிரி வேணாம். ஸோ அந்த இடத்துல அந்த பொண்ணு மாதிரி நடிச்சு அவர் ஏமாற்றி கூட்டு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீன் பார்க்கவே ஒரு மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. எப்படி எப்படியாமோ யோசிக்கிறாங்க. அண்ட் இப்போ வாட் எவருக்குள்ள ஆக்சுவலி ஹோம்லேண்டர் ஆனி மீட் பண்ணியிருப்பா. ஹோம்லேண்டர் அவனோட ஃபோட்டோக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி தான் தெரியும். பட் அவன் ஆக்சுவலி அவன் ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று ஸ்கேன் பண்ணி ஸ்டில் வேலை தான் அந்த அவரோட எக்ஸ்ரே விஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹோம்லேண்டர் கிட்ட எக்ஸ்ரே விஷன்ஸுமே இருந்துட்டு தான் இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்டில் பாய்ஸ் அவனை புறா கொள்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே டிவியில் ஆக்சுவலி ஆமையை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஐடியா வருது. அவனுக்கு ஷாக் கொடுத்து மயக்க போட வச்சு அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கு. இப்போ ஆனி பார்த்தீங்கன்னா 2 பேர் கூட சண்டை போட்டது வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது அவளோட ரெப்புடேஷனை பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி காப்பில் அவரை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை காட்டி மிரட்டி அவர் எப்படியோ பார்த்தீங்கன்னா மிலிட்டரிக்குள்ள சூப்பர் ஹீரோஸ் வரத்துக்கு ஒரு வழியாக ஒத்து வச்சிடறாங்க. அண்ட் இப்போ அந்த சர்வேலன்ஸ் டீம் இருக்குல்ல ஹோம்லேண்டர் அங்கேயே வந்து டேரெக்டாக அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை மிரட்டி ஒழுங்காக நீ இதை செய்கிற இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி லிட்டரலாக மிரட்டுறாங்க. விட்டா போட்டு தள்ளிடுவான் போல இருக்கு. அந்த மாதிரி மிரட்டி அந்த பொண்ணுக்கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவனை கொள்றதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்களே. என்னடா வழி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பின்பக்கம் வழியாக ஒரு பாமை உள்ளுக்குள்ளே ஏற்றிருக்காங்க. ஏன்னா எங்கடா ஏற்றிருக்கீங்க பாமை ஏற்ற வர கடை கிடையாது அப்படின்ற மாதிரி பின்னாடி வழியாக ஏற்றி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனை வெடிக்க வைக்க அவங்களோட பிளானிங்கை உன்னை போட்டு தள்ள போகிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூவி கேட்ட இன்ஃபர்மேஷனாக சொல்லிடுறான். ட்ரெயின் அன்றைக்கி எங்கே இருந்தான் அப்படின்னு பார்த்தா பாப்லாவோட வீட்டுக்கு போயிருக்கான். ஸோ பாப்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு மாடலாக ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி பாப்லாவை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருக்கானா. ஸோ இப்போ அவளை பார்த்தீங்கன்னா தான் வந்திருக்கான். ஸோ அன்றைக்கி அங்கே தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி எப்படியே பற்றி இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட ஒரு வழியாக பிடிங்கிறாங்க. இப்போ அவனை போட்டு தள்ளலான்னு யோசிக்கும் போது வெளியே சிக்னல் வருது. யாரான்னு பார்த்தா ஹோம்லேண்ட் வந்துட்டு இருக்கான். அதை சிசிடிவி கேமரா எஃபெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கும் போது ஹியூவோட அந்த ஒரு வேர் ஹவுஸை பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டுறாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வெடிக்க வச்சு ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணி எப்படி அவங்க வந்துடுறாங்க. இதே சமயத்தில் அவனுமே பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அவன் யூரினை யூஸ் பண்ணி எப்படியா பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த கேஜி கனெக்ஷன் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆக்கி அவனும் அதுலேருந்து வெளியே வந்துடுறான். ஹோம்லேண்ட் டேட்டா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே வந்து பேசாமல் காட்டியிருப்பாங்க. அந்த சீன் கொஞ்சம் டென்ஸாக தாங்க இருக்கும். டென்ஷனாக போயிட்டு இருக்கும். ஆக்சுவலி அவன் எக்ஸ்ரே விஷனை யூஸ் பண்ணி வண்டிக்குள்ளே பார்த்துருக்கலாம். பட் அவன் பார்க்கல போல. எப்படியா பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் வந்துட்டு அந்த செக் பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்தில் அந்த வெடிக்கிற சத்தம் கேட்குது. அதை கேட்டு ஹோம்லேண்டர் இங்கேருந்து பறந்து போயிடறப்பல புச்சர் வண்டியை விட்டு வெளியே வந்து வேறு ஏதோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காப்புல. எப்படி அந்த இடத்த வெடிக்க வச்சு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹோம்லேண்டருமே அந்த வெடிப்பை நோக்கி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காப்புல. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லசன்ட் வெளியே வந்தால எங்கள் பாரு நான் கப்புன்னு போயிடுறேன் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிமா சொல்லி என்ன போனாலும் இப்போ ஹியூஇ பார்த்தீங்க ஆக்சுவலி பார்த்துட்டு ஹியூஇ அவனை பார்த்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா டெட்டனேட்டர் ஆன் பண்ணிடுறான். பயவில் வெடிச்சு சதறான். இடம் முழுக்க ரத்த கலரி ஆகிட்டு இருக்கு. இன்க்ளூடிங் ஹியூஇ மூஞ்சோட சேர்த்து பயங்கர ரத்த கலரியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த சீனை பார்க்க ஒரு மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் டிரான்ஸ்லசன்ட் பார்த்தீங்கன்னா செத்துட்டான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் அவள் தாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நான் அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.